தடயத்தை பாதுகாக்க கதவை துளியும் தொடாமல் பெயர்த்தெடுத்த காவலர்கள். அலறல் சத்தமும் கேட்கவில்லை, அழுகை சத்தமும் கேட்கவில்லை. மூதாட்டிக்கு என்ன நடந்தது? உணவு கொடுக்க வந்த மகனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மின்வாரிய குடியிருப்பு காலனியை சேர்ந்தவங்க தான் 71 வயதாகக்கூடிய ருக்மணி. உங்களுக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மகனும் மகளும் வெளியூர்ல வசிச்சுட்டு வராங்க. ருக்மணியுடைய மூத்த மகன் பாலசுந்தர் அப்படின்றவரு அதே தெருவில் தன்னுடைய குடும்பத்தோட வசிச்சுட்டு வராங்க. மூதாட்டி ருக்மணி வீட்டுல தனியா இருக்கிறதால தினமும் தன்னுடைய அம்மாக்கு இவரு தான் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவாங்களாம். இந்த நிலையில வழக்கம் போல காலையில பாலசுந்தர் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ வெகு நேரமாக்கியும் கதவை திறக்காததால பலமுறை அம்மாவை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வெளியில வராததால சந்தேகம் அடைந்த பாலசுந்தர் உடனடியா வள்ளியூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவலின் பெயர்ல விரைந்து வந்த போலீசார் வீட்டுல சோதனை நடத்தியிருக்காங்க. அப்போ பின்வாசல் பக்கத்துல மூதாட்டி ருக்மணி தலையில அடிபட்ட நிலையில ரத்த வெள்ளத்தோடு இறந்து கிடந்தது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. உடற்கூறாய்வுக்காக ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில மூதாட்டி கழுத்துல அணிந்திருந்த சில நகைகள் காணாம போயிருந்ததும் வீட்டுல இருந்த பீரோ உடைக்கப்பட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கான். மூதாட்டிய நகைக்காக கொலை செய்தாங்களா இல்ல வேற ஏதாவது காரணமா அப்படின்ற கோணத்துல வள்ளியூர் காவல் ஆய்வாளர் நவீன் தலைமையில இப்ப போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.